நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் பசலிக்குட்டியில் ஆடி 18 திருவிழா களை கட்டிட்டு இருக்குங்க. அதாவது கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிஞ்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து எப்படி அதிகமான கூட்டம் இருக்குமோ அதே கூட்டம் வந்து இப்பயும் வந்திருக்காங்க. போன வருஷம் தான் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இப்போ பழையபடி வந்து பார்த்திங்கன்னா அதே அந்த பரபரப்பு, அதே கூட்டம், நிறைய மக்கள் திரும்ப நம்மளால் பார்க்க முடியுது. லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாமி தரிசனம் செஞ்சுட்டு போயிட்டுருக்காங்க. கூட்டத்தில் நகை ஏதோ திருடு போயிருக்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி கேட்குது. சப்போஸ் நீங்கள் நகை ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா சேஃபாக பார்த்துங்க, அல்லது இப்போ தான் கிளம்புறீங்கன்னா வீட்லேயே வச்சுட்டு வந்துடுங்க. இங்கே நிறைய விதவிதமான ராட்டினங்கள், குழந்தைகள் விளையாடக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து நிறைய செஞ்சுருக்கிறாங்க. நிறைய கடைகள், அதாவது பொம்மை கடைகள், அதே மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி நிறைய கடைகளெல்லாம் சாலையோரம் நிறைய அமைஞ்சிருக்கு. பேரிக்காய் இருக்குது, கொய்யாக்காய் இருக்குது, எல்லாமே இருக்குது. வாங்க வாங்க அனைவரும் வந்து உண்டு மகிழ்ச்சி. கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி தரிசனம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அதிகப்படியான கூட்டம் இருக்கிறதுனால. இங்கே பாருங்கள், இதுதான் சுனைன்னு சொல்லுவாங்க. அதாவது பாறைகளுக்கு இடையில் தண்ணி இருக்கும், பாறைகளே வந்து கீழே இருக்கும். அங்கே இருக்கிற தண்ணி தான் சுனை நீர். அதனால் இதை வந்து ஜொனை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நாங்கள் காலையிலே போனதுனால முருக தரிசனம் வந்து கொஞ்சம் ஈஸியாக பார்க்க முடிஞ்சுது. இருக்க வந்து மக்கள் கூட்டம் அதிகமாகிடுச்சு. இதோ நாங்கள் பார்த்த அதே காட்சி உங்களுக்கும். மூலவரான முருகனை நாங்கள் வந்து தரிசனம் பண்ண வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களால் இந்த கோயிலுக்கு வர முடியலைனாலும் கவலைப்படாதீங்க. அதே போல் வந்து சாமி பார்க்க முடியாமல் கூட்டத்தினால திரும்பி போயிருந்தாலும் கவலைப்படாதீங்க. இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கிற அந்த மூலவரை அப்படியே நீங்கள் வணங்கிக்கங்க. முருகனவர்கள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். மேலே முருகனை வணங்கிட்டு கீழே வந்தோம்னா கீழே வந்து பச்சையம்மன் கோயில் பக்கத்தில் ஒரு குளமும் இருக்குங்க. அந்த இடத்துல பச்சையம்மன் கோயிலில் வணங்கினா வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதா வந்து சொல்கிறாங்க. முருகனை வணங்குங்கள், அவர் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பாராக. அப்படியே நம்ம சேனலை வந்து முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.